யாரை பார்க்கன்னு தெரியல சென்னையில். ஃபஸ்ட்டு படம் அட்டர் ஃப்ளாப் கொடுத்துட்டு எங்கே போய் பார்ப்பீங்க, யாரை பார்ப்பீங்க? அப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, சவுத்தி சாரை பார்ப்போம். இல்லைன்ட்டாருன்னா திரும்பி ஊருக்கு போகிறது, ஊரை பார்த்து போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் மாரியம்மானு தான் டைட்டில் வச்சுருந்தேன். சந்தன மாரியம்மான்னு டைட்டில் வச்சுருந்தேன். பஸ்ஸில் வந்துகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. சைடில் அப்படி எட்டி பார்த்தா கண்ணாத்தாள்னு ஒரு போல்டாக ஒரு பஸ் எழுதி அப்படி கிராஸ் ஆகுது. கண்ணாத்தாள் டைட்டில் நல்லா இருக்கா, மாரியம்மா பழசாக இருக்கா, இது ஓகேவாச்சுன்னு சொல்லி டைட்டில் மாற்றிடுவோம், கண்ணாத்தாள். சௌத்ரி சாரை பார்க்க வந்தேன். இதே ரியாக்ஷன் தான் சௌத்ரி சார். அடிமீசியில் கை வச்சுருந்தார். வேண்டாம் சார், உங்களை பார்க்கணும். எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சு சார். அதான் சினிமா. சினிமாவில் எல்லோரும் அள்ள முடியாதியா, இருக்கணும். என்ன எதுக்கு வந்தீங்க சார்? ஒரு கதை சொல்கிறதுக்காக. கதையா? ஃபஸ்ட் படமே அட்டர் ஃப்ளாப். யார் கதை கேட்பா, யார் படம் எடுப்பா? சார் உங்கள்கிட்ட கதையை சொல்லலான் இருக்கேன், சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா நான் ஊருக்கு போய்ட்டேன் சார். சரி பார்த்துட்டே இருந்தார். என்ன யோசிச்சாரோ தெரில, கண்ணை மூடிக்கிட்டார். எனக்கு கண்ணை மூடுது கொஞ்சம் வசதியாக போச்சு. எனக்கு கைலாசத்திலே ஒரு நாள் அந்த வல்லரக்கனாகப்பட்டவர் முடிக்கிறாரு. என்ன ஒரு திடீர்னு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது, நிற்கார். பாட்டில் வந்து கதை ஆரம்பிச்சார். கதை ஃபுல்லாக கேட்டார், 2 hours கேட்டார். கதை நல்லா சொல்கிறீங்க, இதே மாதிரி எடுத்துருவியா? கண்டிப்பாக எடுப்பேன் சார். என்ன டைட்டில்? கண்ணாத்தாள் சார். யோ கண்ணாத்தா பொண்ணாத்தாலாம் என்ன டைட்டில்? சூரிய சூப்பருக்குள்ளே போய் கண்ணாத்தா டைட்டிலாம் எப்படியா வச்சு படம் எடுக்கிறது? சூரிய வம்சம், லவ் டுடே, ரோமியோ ஜூலியட் நான் போயிட்டுருக்கேங்க. சரி ஒரு ஐடியா பண்ணுவோம் இரு. சுரேஷ் கவார்னு கூப்பிட்டார். அவருடைய பையன், மூத்த பையன் வந்தாங்க. இவர் ஒரு கதை சொன்னார்ப்பா, அது கொஞ்சம் லேடிஸ் அப்பீலாக இருக்குது, பட் நம்ம பேனரில் பண்ண முடியாது. இவர் பேனரில் ஜெமினியில் போயிட்டு ஒரு பேனரில் க்ரியேட் பண்ணி நம்ம ஃபைனான்ஸ் பண்ணிவிடுவோம். அவர் ப்ரொடியூசராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு ஆகும்? ஒரு 1 crore ஆகும் சார். ஃபஸ்ட்டு ஒரு 20 லட்ச ரூபா தரேன், நீங்கள் ஒரு 10 நாள் ஷூட் போயிட்டு வாங்க, நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு. சரி சார். ஒரு 10 நாள் ஷூட் பண்ணி காமிச்சேன். நல்லா இருக்கியா? அப்புறம் படம் ஃபுல்லாக ரீரிகார்டிங், அதுக்கு இதெல்லாம் இளையராஜா போட்டு படமே ஒரு வேறு மாதிரி கலர் கம்பீரமாக ஆயிடுச்சு. படம் தேவசீதையில் வந்து பார்த்தாரு. வடிவேல் காமெடிக்கு விழுந்து விழுந்து சிரித்தார். படத்தையும் பார்த்தாரு. அந்த எமோஷனலாக அந்த அடி மேலே அந்த உரிமை கிருமி போக்கு. அப்படியே படம் பார்த்துட்டு நாளைக்கு காலைல ஆஃபீஸ் வாங்க, இந்த படத்தை வேணா சூப்பர் குட் பேனருக்கு மாற்றிடுவோமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு அவன் படம் 2 ரூபா 2.5 கோடி ரூபாய்க்கு அப்போ நல்ல வியாபாரம் ஆச்சு. அவர் பண்ணனால தெலுங்கு 50 லட்ச ரூபா சூப்பர் வியாபாரம் பண்ணார். நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் போய் பார்க்க போயிருந்தேன். யோ வெற்றி படம் கொடுத்துட்டையா, ஒரு மாதிரியா, என்ன ஆச்சரியமாக இருக்கியா,